தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோட் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு. அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து கோட் திரைப்படத்தில் 2 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் வந்து ஒரு பாடல் இந்த 3 பாடலை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்குது அப்படிங்கிற விஷயமும் வந்து உறுதியாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வந்து கோட் திரைப்படத்தோட அடுத்த பாடல், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், த்ரிஷா கூட தளபதி ஆடின ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்கும். கோட் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் திரைப்படம் தான் கோட். இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி கூட ஸ்னேகா நடிக்கிறாங்க, பிரசாந்த், அந்த மாதிரி வந்து ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாவதற்கு முன்பு வரைக்குமே கோட் திரைப்படத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் நல்லா இருக்காது, முக்கியமாக டிஏஜிங் பண்ண அவர்களோட அஜித் விஜய் அவர்களோட லுக் வந்து சுத்தமாக சரியில்லை, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு வந்து இருந்தது. ஆனால் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா கோட் திரைப்படத்துக்காக எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஏற்கனவே வந்து படத்துல இருந்து 3 பாடல்கள் வந்து வெளியானது. இந்த 3 பாடல்களும் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து திருப்தி படத்துல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமா சின்ன காலங்கள் விசில் பொடி, இது கூட ஒரு அளவு வந்து ரசிகர்களுக்கு கவர்ந்திருந்தாலும் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஸ்பார்க் பாடல் வந்து ரசிகர்களை சுத்தமாக கவரவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து கோட் திரைப்படத்தோட அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது கோட் திரைப்படத்தோட 4வது பாடல். ஸோ இந்த பாடலை வந்து கரெக்டாக கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு 10 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணலாம் தான் படக்குள்ள வந்து பிளான்ல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழா வந்து சென்னையில் வந்து நடந்தது. இதில் வந்து வெங்கட் பிரபுவும் அதுக்கப்புறமா அர்ச்சனா கல்பாத்தியும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து சில விஷயங்களை வந்து அர்ச்சனா கல்பாத்தி கிட்ட வந்து கேட்கப்பட்டது. அதாவது கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து ஸோ இன்னும் அதை பற்றி நாங்கள் பேசவே ஆரம்பிக்கல. ஸோ விஜய் கூட தளபதி கூட பேசிட்டு அதுக்கான முடிவு வந்து இன்னும் வந்து ஒரு 2லிருந்து 3 நாட்களுக்குள்ள வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கோட் திரைப்படத்தை எத்தனை பாடல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து 5 பாடல் கோட் திரைப்படத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வெங்கட் பிரபு கிட்ட வந்து கேட்கப்பட்டது. அதாவது கோட் திரைப்படத்தில் நிறைய பேர் வந்து கேமியோ ரோல் பண்றாங்களாம், அதே மாதிரி த்ரிஷாவும் வந்து கோட் திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெங்கட் பிரபு கிட்ட வந்து கேட்கப்பட்டது. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சொன்னது வந்து, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றது, த்ரிஷா இருக்காங்களா இல்லையா அப்படி சொல்லி கேட்டதுக்கு, த்ரிஷா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன தகவல் கிடைத்திருக்குன்னா, கோட் திரைப்படத்தில் த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகி இருக்கிறது. ஏன்னா அர்ச்சனா கல்பாத்தி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டோரியாக வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா வர சீனை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கோட் திரைப்படத்தில் காட்சிகளில் வந்து த்ரிஷா வந்து வரமாட்டாங்களா, ஒரே ஒரு பாடல் காட்சிகளை வந்து த்ரிஷா அவர்கள் கோட் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாடல் தான் கோட் திரைப்படத்தோட 4வது பாடலாக இருக்கும். ஸோ அந்த பாடல் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாடல்களை விட வந்து ஒரு பயங்கரமான பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிம்ரன் அவர்கள் ஆள் தொத்த பூபதி அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க, ஒரே ஒரு பாடலுக்காக மட்டும். அதே மாதிரி வந்து நயன்தாரா அவர்கள் சிவகாசி திரைப்படத்தில் தளபதி கூட கோடம்பாக்கம் ஏரியா அந்த மாதிரி ஒரு சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து தளபதி விஜய் கூட வந்து இந்த படத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாடல் வந்து ஒரு ப்ரமோஷனான பாடலாக இருக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன கோட் திரைப்படத்தோட பாடல்களை விட வந்து ரொம்ப பெஸ்ட்டான பாடலாக வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால அந்த பாடல் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கு. அந்த பாடலுக்கான அப்டேட் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆடியோ லான்ச் அப்டேட் வரும், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பாடலுக்கான அப்டேட் வரும் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. ஸோ யாரெல்லாம் கோட் திரைப்படத்தோட 4வது பாடலுக்கு வெயிட் பண்றீங்க, இல்லை வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வெயிட் பண்றீங்களா, இந்த 2 விஷயத்துல எந்த ஒரு விஷயம் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ள நடந்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி. தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கோட் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு. அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து கோட் திரைப்படத்தில் 2 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் வந்து ஒரு பாடல் இந்த 3 பாடலை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்குது அப்படிங்கிற விஷயமும் வந்து உறுதியாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து வந்து கோட் திரைப்படத்தோட அடுத்த பாடல், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், த்ரிஷா கூட தளபதி ஆடின ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்கும். கோட் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது.
கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் திரைப்படம் தான் கோட். இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி கூட ஸ்னேகா நடிக்கிறாங்க, பிரசாந்த் அந்த மாதிரி வந்து ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாவதற்கு முன்பு வரைக்குமே கோட் திரைப்படத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் நல்லா இருக்காது, முக்கியமாக டிஏஜிங் பண்ண அவர்களோட அஜித் விஜய் அவர்களோட லுக் வந்து சுத்தமாக சரியில்லை, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு வந்து இருந்தது. ஆனால் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா கோட் திரைப்படத்துக்காக எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. ஏற்கனவே வந்து படத்துல இருந்து 3 பாடல்கள் வந்து வெளியானது. இந்த 3 பாடல்களும் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து திருப்தி படத்துல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமா சின்ன சின்ன காலங்கள் விசில் பொடி இது கூட ஓரளவு வந்து ரசிகர்கள் கவர்ந்திருந்தாலும் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஸ்பார்க் பாடல் வந்து ரசிகர்களை சுத்தமாக கவரவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து கோத் திரைப்படத்தோட அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது கோத் திரைப்படத்தோட 4வது பாடல். ஸோ இந்த பாடலை வந்து கரெக்டாக கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு 10 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணலாம் தான் படக்குள்ள வந்து பிளான்ல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழா வந்து சென்னையில் வந்து நடந்தது. இதில் வந்து வெங்கட் பிரபுவும் அதுக்கப்புறமா அர்ச்சனா கல்பாத்தியும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து சில விஷயங்களை வந்து அர்ச்சனா கல்பாத்தி கிட்ட வந்து கேட்கப்பட்டது. அதாவது கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து ஸோ இன்னும் அதை பற்றி நாங்கள் பேசவே ஆரம்பிக்கல. ஸோ விஜய் கூட தளபதி கூட பேசிட்டு அதுக்கான முடிவு வந்து இன்னும் வந்து ஒரு 2லிருந்து 3 நாட்களுக்குள்ள வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கோத் திரைப்படத்தை எத்தனை பாடல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து 5 பாடல் கோத் திரைப்படத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வெங்கட் பிரபு கிட்ட வந்து கேட்கப்பட்டது. அதாவது கோத் திரைப்படத்தில் நிறைய பேர் வந்து கேமியோ ரோல் பண்ணுறாங்களாம், அதே மாதிரி த்ரிஷாவும் வந்து கோத் திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெங்கட் பிரபு கிட்ட வந்து கேட்கப்பட்டது. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சொன்னது வந்து இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்றது, த்ரிஷா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு த்ரிஷா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன தகவல் கிடைத்திருக்குன்னா கோத் திரைப்படத்தில் த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகி இருக்கிறது. ஏன்னா அர்ச்சனா கல்பாத்தி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டோரியாக வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா வர சீனை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கோத் திரைப்படத்தில் காட்சிகளில் வந்து த்ரிஷா வந்து வரமாட்டாங்களா, ஒரே ஒரு பாடல் காட்சிகளை வந்து த்ரிஷா அவர்கள் கோத் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாடல் தான் கோத் திரைப்படத்தோட 4வது பாடலாக இருக்கும். ஸோ அந்த பாடல் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாடல்களை விட வந்து ஒரு பயங்கரமான பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிம்ரன் அவர்கள் ஆள் தொத்த பூபதி அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க, ஒரே ஒரு பாடலுக்காக மட்டும். அதே மாதிரி வந்து நயன்தாரா அவர்கள் சிவகாசி திரைப்படத்தில் தளபதி கூட கோடம்பாக்கம் ஏரியா அந்த மாதிரி ஒரு சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து தளபதி விஜய் கூட வந்து இந்த படத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாடல் வந்து ஒரு ப்ரொமோஷனான பாடலாக இருக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன கோத் திரைப்படத்தோட பாடல்களை விட வந்து ரொம்ப பெஸ்ட்டான பாடலாக வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால அந்த பாடல் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கு. அந்த பாடலுக்கான அப்டேட் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்து வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆடியோ லான்ச் அப்டேட் வரும், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பாடலுக்கான அப்டேட் வரும் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் கோத் திரைப்படத்தோட 4வது பாடலுக்கு வெயிட் பண்றீங்க, இல்லை வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வெயிட் பண்றீங்களா, இந்த 2 விஷயத்துல எந்த ஒரு விஷயம் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ள நடந்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப்